இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சரை இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர் ஒருவர் ஸ்டேஜில் வச்சே மானத்தை வாங்கி விட்டது இதுவே முதல் முறை. மாலிவுட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சேட்டன்ஸு ஒரு திரைப்பட மூவி ப்ரொமோஷன் ஒரு விழா ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதில் தயான் ஸ்ரீனிவாசன் என்கிற நடிகர் நவ்யா அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை அவங்க ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொமோஷனின் போது இந்த மாதிரி நவ்யா திரைத்துறைக்குள்ள வந்தப்பவே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல எனக்கு ஒரு க்ரஷ் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நவ்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இப்போ கல்யாண வயசுல நவ்யாவுக்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் இப்போ தான் எனக்கு நவ்யா கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கடவுள் அருளால் மிக விரைவில் நான் கேரள முதலமைச்சராக பதவியேற்கும் போது இதே நவ்யா ஃப்ரண்ட் சீட்டில் சேலையெல்லாம் கட்டிட்டு உட்காந்து நான் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீரோட உட்காந்துருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்குறாங்க. இந்த വീഡിയോ സമൂഹ ഊടകങ്ങളില് കാട്ടുതീയാ പരവുது. നവ്യയിലേക്ക് പറയുമ്പോൾ ദൈവം ചില ആഗ്രഹങ്ങൾ അവസാനത്തേക്ക് ചിലപ്പോൾ മാറ്റിവെക്കുന്നു പറഞ്ഞ പോലെ നവ്യ എനിക്ക് തോന്നുന്നു, ഞാൻ ഏതോ എൻ്റെ ഇന്റർവ്യൂ ജീവിതം തുടങ്ങിയ കാലം മുഴുവൻ തുടങ്ങുന്നത് ആ ഒരു ഇതിലാണ്, നവ്യയോടുള്ള ഇഷ്ടം പറഞ്ഞുകൊണ്ട്. അങ്ങനെ എനിക്ക് തോന്നുന്നു അതിനുശേഷം നവ്യ കല്യാണം കഴിച്ചു. എന്നാൽ പോലും ഞങ്ങൾക്ക് ഇപ്പോൾ കല്യാണം കഴിക്കാനുള്ള മകനായി എന്നിട്ടാണ് ഞങ്ങൾ അവസാനം ഒരുമിക്കുന്നത്. എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ആ ഫ്രണ്ട് റോയിൽ കണ്ണു നിറഞ്ഞുകൊണ്ട് നദ്വി ഉണ്ടാവും. അമ്മയുടെ പ്രസിഡന്റ് ആവപ്പെടില്ല, CM അമ്മ വന്നാൽ മതി. കണ്ണു നനച്ചുകൊണ്ട് നവ്യ ഉണ്ടാവും എന്നുള്ള എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം. விஜய் அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுடைய மானத்தை ஒட்டுமொத்தமாக கேரளாவில் வாங்கிட்டியே அண்ணா அப்படின்னு விஜய் ரசிகர்களே தாவேகா தொண்டர்களே சமூக ஊடகங்களில் கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டா வாயை பொழந்துக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஓட்டு போட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. பினராயி விஜயன் தான் இப்போ வரைக்கும் முதலமைச்சராக இருக்காரு. மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்களை தான் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அதனால தான் மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடிகர்களாக மட்டும் இருக்காங்க. ஆனால் விஜய் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த திரை கவர்ச்சியை, அந்த திரை மோகத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து அதிகாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மலையாள நடிகர் காமெடியாக தான் சொல்றாரு, ஃபன்னாக தான் சொல்றாரு. அந்த நவ்யா அப்படிங்கிற அந்த ஒரு லேடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாண வயசுல பையன் இருக்கு. அதையும் மீறி ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரை அவர் பங்கமாக கலாய்கிறார். ஏன்னா கேரள திரைத்துறை அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஆனால் தமிழ் திரையுலகம் அப்படிங்கிறது இப்படி இருக்கு. தமிழ் மக்கள் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பின்னாடி போகக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத ஈவரக்கமே இல்லாம நம்மளை பார்த்து கலாய்க்கிறாங்க. இந்த மலையாள நடிகர் விஜய் த்ரிஷாவை மட்டும் கலாய்க்கல, விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களையும் சேர்த்து தான் கலாய்க்கிறார். இது விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் மட்டும் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த மலையாள நடிகர் விஜயை கலாய்க்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வைத்தறிச்சல்ல கூட பேசலாம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நடிகனை மக்கள் முதலமைச்சராக்கி இப்படி அழகு பார்க்குறாங்களே, நம்ம கேரளா இண்டஸ்ட்ரியில் நம்மளும் உயிரை கொடுத்து நடிக்கிறோம், எவ்வளவோ பண்ணுறோம். ஆனால் நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்களே, நம்மளை போன்ற நபர்களை அங்கீகரிக்க மாட்டாங்களே. கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. அப்படியே அரசியலுக்கு வந்தால் கூட மக்கள் அவங்களுக்கு வாக்களித்ததாகவும் சரித்திரம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க. ஒரு திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. இப்போ விஜய் த்ரிஷாவை பார்த்து பல ஸ்டேட்ல நடிகர்கள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஏன் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு நடிகராக இருந்து ஏன் நம்மளால ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் இந்தியா முழுவதும் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. ஆனால்
ஆனால் நம்ம தனியாக வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை த்ரிஷா மாதிரி ஒரு ஜோடியோட வந்து நம்ம அரசியலுக்கு வர்றது? ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் விஜய் எப்படி த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறது, அஜித்குமார் அவர்களுடைய அம்மாவுடைய மறைவுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கம் அப்புறம் த்ரிஷாவோட பிறந்த நாளுக்கு வந்து த்ரிஷாவோட ஒன்றா இருந்து கேக் வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு முதலமைச்சராக விஜய் இருக்கிறார்ல, அதே போல் நம்மளும் வந்து ஒரு ஜோடியை வச்சுக்கிட்டு அந்த ஜோடியோடு சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, கல்யாண நிகழ்வுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பித்து அப்படியே வந்து முதலமைச்சர் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக வந்து நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு விதையை வந்து போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள். இதில் தாவேகா கும்பல் வந்து அவங்க வந்து யாரையோ பற்றி பேசுகிறாங்க, விஜய்ன்னு சொல்லி பேரை மென்ஷன் பண்ணி அந்த நடிகர் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் முட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மேடையில் அந்த நடிகரோட நண்பர் ஒருத்தர் வந்து பேசுகிறார், இந்த மாதிரி வந்து இப்படி பேசிட்டாரு, நாளைக்கு வந்து எங்களால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மலையாள நடிகர் முற்றும் முழுதாக பேசினது வந்து விஜய் மற்றும் த்ரிஷாவை பற்றி மட்டும்தான். ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது த்ரிஷா தான் சேலையை கட்டிக்கிட்டு ஃப்ரண்ட் ரோல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் கேரளாவில் நடக்கணும், நான் முதலமைச்சராக இருக்கும்போது நடிகை நவ்யா வந்து ஃப்ரண்ட் சீட்டில் சேலையை கட்டிட்டு உட்காந்து எனக்காக ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு ஒரு கல்யாண வயசில் பையனை வச்சிருக்கக்கூடிய அம்மாவை பார்த்து ஒரு நடிகர் பேசுகிறாரு அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமான ஒரு நபர் வந்து இன்னொரு பெண்ணோடு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரில் இருந்துட்டு இருக்காரு, அதனால கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இந்த மலையாள நடிகர் தங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. இந்த தாவேகா கும்பல் விஜய்க்கு எதிராக ஏதாவது ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா திமுகவுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. இப்போ இந்த மலையாள ஆக்டர் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரையும் வச்சு பங்கமாக மேடையில் கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு. இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. என்னடா கேரளாலையும் போய் திமுக வந்து காசு கொடுத்து அந்த ஆக்டரையும் அந்த நடிகையையும் பேச வச்சு இந்த மாதிரி வந்து விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாயை நீங்கள் அடக்கலாம், வழக்கு போடலாம், அவங்கள முடக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளை வந்து அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தில் உங்களால் தலையிட முடியாது, அங்கே போய் இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு வழக்கு போட்டு அங்கே யாரையும் கைது பண்ணிலாம் கொண்டு வர முடியாது. நம்ம தமிழ்நாட்டுடைய மானம் கேரளாவில் போகணும் அப்படின்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? அப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டு மானத்தை கேரளாவில் வாங்கின இந்த விஜய் அவர்களை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.